मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। எத்தனை நாளைக்கு அப்புறமா உன்னை பாக்குறேன். ரொம்பவும் சுத்தாத பிராவோ, அப்புறம் மயக்க வந்துடும். மேடம்க்கு ஏதோ ஆயிடுச்சு. என்னாச்சு? அதான் தெரியலமா. ஃபேனை பார்த்து அவங்க சொல்றாங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன்னு. அதனால என்ன, எல்லாரும் தினமும் ஃபேனையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லமா, அவங்க ஃபேனை பார்த்து சொல்றாங்க நீ ரொம்பவும் சுத்தாத, உனக்கு மயக்கம் வந்துருங்கிறாங்க. ஃபேனுக்கு பேரு பிராவோன்னு வச்சிருக்காங்கம்மா. மேடமுக்கு இல்ல, உனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. ஹனி மாதிரி பேசுற, என்ன புரிஞ்சுதா? நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? சரி நீங்களே வந்து பாருங்க. இங்க பாரு, வம்பு பண்ணாத. சொன்ன கிளிங்கிட்ட வா. கம் ஆன், கம் ஆன். மேடம், உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. நீங்க பேசாம உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஓ, நாங்க டாக்டரை வர சொல்றோம். டாக்டரா? ஆனா எனக்கு என்ன ஆச்சு? மேடம், நீங்க ஃபேன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கல்ல, அது நல்லது இல்ல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லவே இல்ல, நான் பிராவோ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல பேரா இருக்கே. அப்ப நம்ம ரூம் ஃபேனுக்கு ப்ரூவோன்னு வச்சுக்கலாமா? அட, ஃபேனோட பேர் இல்ல, இது என் டாகியோட பேரு. ஆனா இவனோட பேரு ஜோர்தார். ஓஹோ, போபட் ஜோர்தார் உன் கூட நிக்கிறான். ஆனா பிராவோ என் கையில இருக்கான். இங்க பாருங்க. இதுதான் நான் வச்சிருந்த முதல் பெட். என்னன்னு சொல்றது, ஒரு ஆக்சிடென்ட்ல இது என்னை விட்டு நிரந்தரமா போயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் என்ன பார்க்க வந்திருக்கு. மேடம், இவங்க யாரு? நீ எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் எனக்கு. ஹலோ. பாத்தீங்களா, உங்க எல்லாருக்கும் பிராவோ ஹலோ சொல்லுது. ஓஹோ, இது என்னோட ஸ்பெஷல் இல்லையா? அதனாலதான் இதை உங்களால பார்க்கவும் முடியல, இது பேசுறத கேட்கவும் முடியல. மேடம், எப்பவும் போல எல்லாரையும் நான் பாதுகாப்பேன். ஓ ஸ்வீட்டி. பிராவோவா இல்ல ஸ்வீட்டியா? ஓஹோ இல்ல ஹனி, பிராவோவை தான் ஸ்வீட்டின்னு சொல்றேன். இது ரொம்பவே ஸ்வீட். இது சொல்லுது எப்பவும் என் கூட தான் இருக்குமா. ஓகே பிராவோ, உனக்கு இப்ப பசிக்குது இல்ல? வா வா வா. ஏன்பா, உண்மையிலே மேடம்க்கு என்னமோ ஆயிடுச்சு. அட, மேடம்க்கு அந்த டாகியோட ஆத்மா தெரியுது, என்ன புரிஞ்சுதா? அமைதியா இருக்கியா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஓஹோ, உன்னோட பழக்கம் மாறவே இல்ல. சரி, இந்த உன்னோட ஆப்பிள் சாப்பிடு. இங்க பாருங்க பசங்களா, பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. உண்மையிலேயே பிராவோ ரொம்ப ஸ்வீட். மேடம், இது பிராவோ இல்ல, பிராவோவோட ஆத்மா. இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, இதை ஏன் ரூம்ல தூங்க வச்சுக்கிறேன். சரி, ராத்திரி ஆச்சு, எல்லாரும் போய் உங்க ரூம்ல தூங்குங்க. ஓ பிராவோ, நான் மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. புடிச்சிருச்சு, என்ன பிராவோட ஆத்மா புடிச்சிருச்சு, என்ன புரிஞ்சுதா? கண்ணை திறந்து பாரு, இது என்னோட கையே. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? பிராவோட ஆத்மா.
அட இது நம்ம ஜோர்தார்ப்பா, என்ன புரிஞ்சுதா? பிராவோட ஆத்மா ஜோர்தார் உடம்புக்குள்ள வந்துருச்சு. ஜோர்தார் தான். நாம தான் அப்படி தப்பா நினைச்சிட்டோம். இது பிராவோட ஆத்மா இல்லதான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள அந்த ஆத்மா இருக்கத்தானே செய்யுது, என்ன புரிஞ்சுதா? ரொம்ப சரியாதான் நீ சொல்ற. அநேகமா நாளைக்கு பிராவோ போயிடுவான்னு நினைக்கிறேன். பேசாம போர்வையை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிடுவோமா? அநேகமா பிராவோட கதை இன்னும் முடியல போல இருக்கு. மேடம், ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. ஓஹோ, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதுதானே. ஆனா நீங்க எங்க பிஸியா இருக்கீங்க? நான் தான் பிராவோ கூட விளையாடிட்டு இருக்கேனே. மேடம், நீங்க ஆபீஸ் கொண்டு போறதுக்கு டிஃபனை பேக் பண்ணி வச்சுட்டேன். ஓ, பேக்ல பண்ண வேண்டாம். நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல. கொஞ்ச நாளைக்கு நான் பிராவோ கூட தான் இருக்க போறேன். மேடம், தோமர் சாரோட பர்த்டே பார்ட்டிக்கு gift வாங்குறதுக்கு நாம எப்ப போக போறோம்? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் பார்ட்டிக்கு வரல. நீங்களே போய் gift வாங்கிட்டு பார்ட்டிக்கு போயிட்டு வந்துருங்க. அப்புறம் நாம வீட்ல பார்ட்டி பண்ணுவோம். பார்ட்டி. எஸ். சாரி மேடம், ஆனா நீங்க பிராவோக்காக வேலையை விடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பிராவோ கூட விளையாடுங்க. ஆனா இப்படி எல்லாரையும் வெறுக்கிறது நல்லதுக்கு இல்ல. நீங்க ஆபீஸ்க்கு போயே ஆகணும். இல்லனா பாஸ் உங்க மேல கோவப்படுவார் மேடம். மேடம், இவங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்காங்க. ஆமா, அப்படியே ஒன்ன மாதிரிதான். ஓ, இங்க பாருங்க பசங்களா, இப்போதைக்கு பிராவோவை விட்டுட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு இவன் என்ன பார்க்க வந்திருக்கான் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க எங்க மேல கூட இவ்ளோ அன்பை காட்டினதே இல்ல. ஓஹோ, அப்படியெல்லாம் இல்ல பசங்களா. உங்க எல்லார் மேலயும் நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன். ஆனா பிராவோ எப்ப என்ன விட்டுட்டு போவானே தெரியல. இவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? சரி, எல்லாரும் போய் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நாம ஃபன்லேண்டுக்கு பிராவோவையும் கூட கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். மேடமோட சந்தோஷத்துக்காக இதை செய்வோம். வாங்க. வாங்க ரோலர் கோஸ்டருக்கு போவோம். இங்க பாருங்களேன், பிராவோ எவ்வளவு அழகா என்ஜாய் பண்றான். மேடம், ஜெயண்ட் வீல்ல போலாமா? வாங்க போலாம். வேண்டாம் மேடம், உங்களுக்கே தெரியும்ல ஜெயண்ட் வீல்னா எனக்கு ரொம்ப பயம்னு. பிராவோ, உனக்கு பிடிச்ச மாதிரி இவங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி நீயும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஓகே மேடம், நான் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிறேன். இவங்க எல்லாருமே ரொம்ப கியூட்டா இருக்காங்க, அதனால இவங்க சொல்றத நான் கேக்குறேன். ஜோர்தார், பாத்து போ, எதிர்க்க பிராவோ இருக்கான். இங்க போலீஸ் யாரமா துரத்திட்டு வராங்க? நான் சொல்றது கேளு, நில்லு. ஏய் பாண்டா, என்ன கிட்ட வந்து பிடிக்கணும்னு முயற்சி பண்ணா இந்த லேடி அப்படியே தூக்கி கீழே போட்டுருவேன். பிராவோ, காப்பாத்துங்க மேடம், காப்பாத்துங்க.
பாண்டா வேடிக்கை பார்த்தது போதும், நான் இங்க இருந்து தப்பிக்க காரை ரெடி பண்ணேன். நாலா பக்கமும் உன்ன போலீஸ் சூழ்ந்துட்டாங்க. நீயே வந்து எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு. காரை ரெடி பண்ணி இல்லனா அவளை தூக்கி வீசிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நான் காருக்கு ஏற்பாடு பண்றேன். சிறுசு மேடம் ஆபத்துல இருக்காங்க. யாரும் இப்ப அவசரப்படாதீங்க, அவர் ரொம்ப மோசமானவ. மிஸ் காட்கரை நிஜமாவே தூக்கி வீசிடுவா. இன்ஸ்பெக்டர் பாண்டா, எங்களால இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஜோர்தார், பம்பட், நீங்க 2 பேரும் இங்கே கீழே நில்லுங்க. ரெடியா இருங்க. வா ஹனி. வேண்டாம், போகாதீங்க. அவன் மேடம தூக்கி வீசிடுவான். மேடம் பயப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்த வந்துகிட்டு இருக்கோம். நீ காப்பாத்த போறியா? எந்தா புடிச்சுக்க. மேடம் கயிறை பிடிங்க. அராசகா என்னங்கண்ணா, உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருக்கிட்ட மோதி இருக்கீங்கன்னு? இல்ல, நான் யாருக்கிட்டையும் மோதலையே. அத நாங்க சொல்றோம். தேங்க்யூ பசங்களா, எப்பவும் போல நீங்க இந்த முறைய போலீஸ்க்கு உதவி செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ சொல்லுங்களா. நான் தான் உங்க மேல அதிகமான அன்பு வச்சிருந்தேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்க 4 பேரும் என்னை விட அதிகமான அன்பை உங்க மேல வச்சிருக்காங்க மேடம். அப்ப நான் புறப்படுறேன் மேடம். வேண்டாம் வேண்டாம், நீ என்னை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல பிராவோ. பசங்களா ப்ளீஸ் பிராவோக்கு புரிய வைங்க. இவனை பாருங்க, இவன் போறேன்னு சொல்றான். போகட்டு விடுங்க மேடம். பிராவோ ஒரு ஆத்மா. பிராவோட ஆத்மா இப்படியே அலைஞ்சுகிட்டு இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? மேடம், உங்க அன்பு பிராவோவை கட்டி போட்டிருக்கு. தயவு செஞ்சு அவனை விடுதலை பண்ணுங்க. சரி பிராவோ, நீ போ. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். பாய் பிராவோ. பாய் பிராவோ. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.